நண்பர்களே, சர்வதேச அரசியல் மேடையிலிருந்து இந்த நேரத்தில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பையே உலுக்கும் ஒரு செய்தி வெளிவருகிறது. அது டெல்லியின் ஆட்சி வட்டாரங்களில் பரபரப்பை உண்டாக்கிவிட்டது. நம் அண்டை நாடான வங்காளதேசத்தில் சமீபத்தில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பும், அங்கே அதிகாரத்தின் கடிவாளம் புதிய இடைக்காலத்து அரசாங்கத்தின் கைகளுக்கு வந்ததும், எல்லை கடந்த ஊடுருவல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தினரின் விஷயம் மீண்டும் ஒரு முறை எரிமலை போல் பொங்கி எழுந்திருக்கிறது. கடந்த பல தசாப்தங்களாக இந்தியா ஒரு தீவிரமான மற்றும் உணர்திறன் மிக்க நெருக்கடியுடன் போராடி வந்தது. அது நம்முடைய உள்நாட்டு அமைதியை மட்டும் பாதிக்கவில்லை, மாறாக நம்முடைய வரையறுக்கப்பட்ட தேசிய வளங்கள் மீதும் தாங்க முடியாத சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது. இதுவரை டாக்காவின் கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்வதிலிருந்து விலகி வந்தனர். தங்கள் நாட்டின் குடிமக்கள் சட்டவிரோதமாக எல்லைகளை தாண்டி இந்தியாவின் பல்வேறு மூலைகளில் குடியேறியிருக்கிறார்கள் என்று. ஆனால் நேற்று நடந்த ஒரு எதிர்பாராத சம்பவம் உலகின் ஒட்டுமொத்த இராஜதந்திர வல்லுநர்களையும் திகிலடையச் செய்திருக்கிறது. வங்காளதேசத்தின் புதிய அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அவசரகால செய்தியாளர் கூட்டம் ஏற்பாடு செய்தது. முதல் முறையாக பொது மேடையில் இதை ஒப்புக்கொண்டது. இந்தியாவில் எந்த சட்டப்பூர்வ ஆவணமும் இல்லாமல் வாழும் தங்களுடைய மக்களை திரும்ப அழைத்துக் கொள்ள தாங்கள் மனரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தயாராக இருக்கிறோம் என்று. இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின்படி இந்த சந்தேகத்திற்கிடமான குடியேறியோர் அனைவரும் மிகவும் கடுமையான மற்றும் விரிவான சட்ட சோதனைக்கு நேரடியாக சர்வதேச எல்லையிலேயே உட்படுத்தப்படுவார்கள். அங்கே பாதுகாப்பு முகமைகள் மற்றும் இராணுவ படை இந்த நபர் உண்மையிலேயே வங்காளதேச மூலத்தைச் சேர்ந்தவரா என்பதில் 100% உறுதியான பிறகே அவரை எல்லை கடந்து தன் தாய்நாட்டின் மண்ணில் கால் வைக்க அனுமதி வழங்கப்படும். தொடக்கத்தில் இந்த தகவல் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு அசாதாரணமான இராஜதந்திர வெற்றியின் அறிகுறியாக தெரிகிறது. ஏனென்றால் அரை நூற்றாண்டாக சிக்கலாக இருந்த அந்த பிரச்சனையில் அண்டை நாடு இறுதியாக சமரச மனநிலைக்கு வருவது போல் தெரிகிறது. ஆனால் நண்பர்களே, இந்த எழுந்து வரும் படத்தின் பின்னால் ஒரு பயங்கரமான மற்றும் ஆச்சரியப்படுத்தும் சுழற்சி மறைந்திருக்கிறது. அது இந்தியாவிற்கு ஒரு சக்கரவியூகத்திலிருந்து குறைந்தது இல்லை. டாக்காவின் வெளியுறவு அமைச்சர் இந்த பெரிய வாய்ப்பை முன்வைத்தே மேசை மீது ஒரு கடுமையான மற்றும் வரலாற்று ரீதியான நிபந்தனையை வைத்திருக்கிறார். அதை அவர்கள் ஆண்டுக்கணக்கில் ஒரு ஆயுதம் போல் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த உணர்திறன் மிக்க விஷயத்தை விவாதிக்கும் போது அவரது குரல் திடீரென்று கடுமையடைந்தது. சர்வதேச இராஜதந்திரத்தின் மரியாதைகளை ஒதுக்கிவிட்டு ஒரு வகையான நேரடி எச்சரிக்கையை விடுத்தார். இந்திய அரசாங்கம் தங்களது அந்த பழைய மற்றும் அடிப்படையான கோரிக்கையை உடனடியாக ஏற்காவிட்டால் ஒரு நபரையும் தங்கள் எல்லைக்குள் கால் வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று. அவரது இந்த முரட்டுத்தனமான நடவடிக்கை இதை தெளிவாக்கிவிட்டது. அவர்கள் மனித உணர்வுகள் மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடைய இந்த நெருக்கடியான விஷயத்தை ஒரு பேரம் பேசுவதற்கான கருவியாகவே பார்க்கிறார்கள் என்று. அதாவது, இந்த இராஜதந்திர சதுரங்க பலகையில் சமன்பாடு முற்றிலும் தெளிவானது. முதலில் இந்தியா அவர்களது அந்த வரலாற்று கோரிக்கைக்கு முன்பு தலை வணங்க வேண்டும். அதன் பிறகே எல்லையில் இந்த குடியேறியோரின் சொந்த நாடு திரும்பும் பாதை தெளிவாகும். இப்போது இங்கே மிகப்பெரிய முக்கிய கேள்வி என்னவெனில், அந்த மறைமுக நிபந்தனை என்னவென்று. அதை வைத்து வங்காளதேசம் இந்தியா போன்ற வல்லரசை சர்வதேச மேடையில் முற்றுகை போட முயற்சிக்கிறது. இந்த சர்ச்சை இந்தியாவின் புனித நதிகள் மற்றும் நீர் வளங்களின் பங்கீட்டுடன் தொடர்புடையதா, அல்லது எல்லையில் ஏதேனும் பழைய தீராத சர்ச்சையை வைத்து புதிய சூழ்ச்சி நடக்கிறதா? மிக முக்கியமாக, பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் நாட்டின் சுயமரியாதை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பு நலன்களை ஒதுக்கிவிட்டு எந்த அழுத்தத்திற்கும் முன்பாக முழந்தாளிடுமா? அல்லது இந்தியா இந்த சாத்தியமான அச்சுறுத்தலுக்கு உரிய பதில் கொடுக்க வேறு ஒரு மறைமுகமான மற்றும் மிகவும் ஆக்ரோஷமான உத்தரவியல் திட்டத்தை தயாரித்து வைத்திருக்கிறதா? இன்றைய இந்த சிறப்பு மற்றும் பிரத்யேகமான அறிக்கையில் நாம் உங்களுக்கு டாக்காவின் மூடிய அறைகளிலிருந்து புதுடெல்லியின் தெற்கு தொகுதி வரை நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒட்டுமொத்த பரபரப்பின் அந்த உண்மையான நிஜத்தை சொல்வோம். அது இதுவரை ஊடகங்களின் பார்வையிலிருந்து மறைந்திருந்தது. இந்த ஆய்வை எங்கும் நிறுத்தாமல் கடைசி வரை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இன்றைய இந்த தகவல் வெறும் ஒரு செய்தி மட்டுமல்ல, மாறாக நம் நாட்டின் எல்லைகளின் எதிர்காலம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பு தொடர்பான ஒரு தீர்மானகரமான கதையாகும். நண்பர்களே, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தின் ஆழத்திற்கு போவதற்கு அந்த இராஜதந்திர திருப்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நேற்று வரை மறுத்ததை இன்றைய ஒப்புதலாக மாற்றிவிட்டது. தசாப்தங்களாக இந்தியாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே இது ஒரு ஆறாத புண்ணாக இருந்தது. அதில் கூட்டங்களின் சுற்றுகள் நடக்கும், ஆனால் நிலத்தில் எந்த மாற்றமும் தெரியாது. கடந்த காலத்தில் டாக்காவின் வாதம் என்னவென்றால், தங்கள் நாடு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது, அங்கே குடிமக்களுக்கு இடம்பெயர்வதற்கு எந்த தேவையும் இல்லை என்று. ஆனால் சமீபத்தில் நம் அண்டை நாட்டிற்குள் நடந்த வரலாற்று ரீதியான அரசியல் நிலநடுக்கம் மற்றும் ஆட்சியின் கடிவாளம் புதிய முகங்களின் கைகளில் வந்தது. அது அங்கே முன்னுரிமைகளையும் கொள்கைகளையும் முழுவதும் தலைகீழாக்கிவிட்டது.
அங்கே புதிய இடைக்காலத்து அமைப்பு இப்போது சர்வதேச மேடையில் தன் நியாயத்தை நிரூபித்துக் கொள்ள மற்றும் இந்தியாவுடனான தன் வீழ்ந்து போகும் உறவுகளுக்கு ஒரு புதிய பரிமாணம் தர வேண்டும் என்ற கடுமையான அழுத்தத்தின் காலகட்டத்திலிருந்து கடந்து கொண்டிருக்கிறது. இந்த மிகப்பெரிய அழுத்தத்தின் விளைவாகவே நேற்று அவர்களது வெளியுறவு அமைச்சகம் பொது மேடையிலிருந்து இதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. இந்தியாவில் சட்டவிரோதமாக வாழும் தங்கள் மக்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை திரும்ப அழைத்து வரும் நடைமுறையை தொடங்குவதில் தத்துவ ரீதியாக ஒப்புக்கொண்டு விட்டோம் என்று அவர்களது நிர்வாகம் இதையும் வலியுறுத்தியது. இந்த முழு கவலைகளையும் வெளிப்படையாக்க எல்லையில் ஒரு சிறப்பு கூட்டு சரிபார்ப்பு வழிமுறையை நிறுவ வேண்டும் என்று, அதாவது ஒரு கூட்டு தணிக்கை அமைப்பை. அதனால் உண்மையான குடிமக்களின் திரும்புதல் மட்டுமே உறுதி செய்யப்பட வேண்டும், பாதுகாப்பில் சிறிய அளவும் தவறக்கூடாது என்று பார்க்கும்போது இந்த இராஜதந்திர மனமாற்றம் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாக தெரியலாம். ஏனென்றால் நம்முடைய உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் மக்கள் தொகை சமநிலை சீர்குலைவதை தடுப்பதற்கான ஒரு புரட்சிகரமான அடியாக இது நிரூபிக்கப்படலாம். ஆனால் சர்வதேச உறவுகளின் உலகில் எந்த நாடும் எந்த ஒரு பெரிய தனிப்பட்ட சுயநலமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஆபத்தை எடுத்துக்கொள்வதில்லை. டாக்காவின் புதிய ஆட்சியாளர்கள் இப்போது மிகவும் புத்திசாலித்தனமாக இதை புரிந்து கொள்கிறார்கள். இந்தியாவுடனான வியாபாரம், இணைப்பு மற்றும் மின்சார விநியோகம் போன்ற முக்கியமான துறைகளில் தங்கள் சார்பு எவ்வளவு ஆழமானது என்று தங்களது இந்த இராஜதந்திர இயலாமையை புரிந்து கொண்டு அங்கே புதிய ஆட்சியாளர்கள் இந்த மனிதாபிமான நெருக்கடியை ஒரு கேடயமாக எடுத்துக்கொண்டு இந்தியாவிடமிருந்து தங்களது மிகவும் பழைய மற்றும் சர்ச்சையான கோரிக்கையை பெற்றுக்கொள்ள மனதில் நிர்ணயித்து விட்டனர். அவர்கள் இரண்டே வார்த்தைகளில் இந்த செய்தியை தந்துவிட்டனர்: தாங்கள் குடியேறியோரை திரும்ப அழைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று. ஆனால் அதற்கு முன்பு இந்தியா தங்கள் மரியாதையையும் அவர்களது அந்த முக்கிய உத்தரவியல் நிபந்தனையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது டெல்லியின் திறமை வாய்ந்த உத்தரவியலாளர்களை மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. இப்போது நாம் அந்த மிகவும் முக்கியமான இராஜதந்திர இரகசியத்திலிருந்து திரையை அகற்றப் போகிறோம். வங்காளதேசத்தின் புதிய அரசாங்கம் அதை இந்த புரிந்துணர்வின் அடித்தளமாக மாற்றிவிட்டது. சர்வதேச அரசியலின் மொழியில் இதை ஹைட்ரோபாலிடிக்ஸ் என்று அழைக்கிறார்கள், அதாவது நீர் இராஜதந்திரம் என்று. வங்காளதேச வெளியுறவு அமைச்சர் தன் அறிவிப்புடன் எந்த கோரிக்கையை இணைத்திருக்கிறார்? அது உண்மையில் இந்தியாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே தசாப்தங்களாக தங்கி போயிருக்கும் நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தங்களை தங்கள் நிபந்தனைகளின்படி இறுதி வடிவம் கொடுப்பதுதான். இதில் முதலும் மிகவும் எரியும் விஷயம் தீஸ்தா நதி நீர் சர்ச்சை. தீஸ்தா நதி சிக்கிமின் உயரங்களிலிருந்தும் மேற்கு வங்காளத்தின் சமவெளிகளிலிருந்தும் கடந்து வங்காளதேசத்திற்கு நுழைகிறது. அங்கே வடக்கு மாவட்டங்களின் கோடான கோடி விவசாயிகளின் வாழ்க்கையும் பயிர்களும் முழுவதும் இந்த நதியின் நீர்ப்பாய்வின் மீதே தங்கி இருக்கின்றன. வங்காளதேசத்தின் பழைய புலம்பல் என்னவென்றால், கோடை மற்றும் வறட்சி காலத்தில் இந்தியாவின் அணைகளால் தங்களுக்கு தங்கள் பங்கான போதுமான நீர் கிடைப்பதில்லை, அதனால் தங்கள் வேளாண் பொருளாதாரம் சீரழிகிறது என்று. தங்களுக்கு தீஸ்தாவின் நீரின் நிர்ணயமான மற்றும் குறிப்பிட்ட பங்கை சட்டப்பூர்வமாக வழங்கக்கூடிய ஒரு நிரந்தர சட்ட கட்டமைப்புக்காக அவர்கள் நீண்ட காலமாக இந்தியாவை அழுத்தி வருகிறார்கள். ஆனால் விஷயம் தீஸ்தாவுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. இப்போது டாக்காவின் கழுகு பார்வை இந்தியாவுடன் ஏற்படவிருக்கும் இன்னொரு வரலாற்று ரீதியான மற்றும் உத்தரவியல் ரீதியாக மிகவும் முக்கியமான ஒப்பந்தத்தில் நிலையாக நிலைத்திருக்கிறது. அதை நாம் கங்கை நீர் ஒப்பந்தம் என்று அறிவோம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், 1996ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே கங்கை நதியின் நீர் பங்கீட்டை பற்றி 30 ஆண்டுகளுக்கான வரலாற்று ரீதியான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதன் காலம் இந்த ஆண்டிலேயே, அதாவது டிசம்பர் 2026ஆம் ஆண்டில் முழுவதுமாக முடிவடைகிறது. இந்த ஒப்பந்தத்தின் புதுப்பித்தல் 2 நாடுகளுக்குமே உயிர் மரண கேள்வியாகும். ஏனென்றால் கங்கையின் நீர் பறக்கா அணை வழியாக வங்காளதேசத்தின் தாகத்தை தீர்க்கிறது. அங்கே உணவு பாதுகாப்பிற்கு ஒரு உயிர்நாடியாக இது செயல்படுகிறது. டாக்காவின் புதிய அரசாங்கத்தின் நோக்கம் என்னவென்றால், குடியேறியோரின் திரும்புதல் என்னும் இந்த உணர்திறன் மிக்க மனிதாபிமான விஷயத்தை ஒரு பேரம் பேசும் சொட்டாக பயன்படுத்துவது, இந்திய அரசாங்கத்தின் மேல் ஒரு மனோவியல் அழுத்தத்தை உருவாக்குவது. அதனால் இந்தியா கங்கை நீர் ஒப்பந்தத்தின் புதுப்பித்தலின் போதும் தீஸ்தா சர்ச்சையின் தீர்வினிலும் வங்காளதேசத்தின் தன்னிச்சையான நிபந்தனைகளுக்கு தலைவணங்கட்டும் என்று. வங்காளதேசத்தின் உத்தரவியல் திட்டமிடுபவர்கள் இந்த நிலத்தின் நிஜத்தை நன்றாக அறிவார்கள். இந்தியாவில் நதிகளின் நீர் என்பது வெறும் ஒரு வெளிநாட்டு விஷயம் மட்டுமல்ல, மாறாக இது ஒரு மிகவும் கொதிக்கும் உள்நாட்டு அரசியல் விஷயமும் கூட. தீஸ்தாவும் கங்கையும் இரண்டும் மேற்கு வங்காளத்தின் நெஞ்சை பிளந்து கொண்டு முன்னே செல்கின்றன. அங்கே மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாடு எப்போதும் இதுவாகவே இருந்திருக்கிறது. தங்கள் மாநிலத்தின் விவசாயிகளின் நலன்களை பலி கொடுத்து எந்த அண்டை நாட்டிற்கும் ஒரு சொட்டு கூடுதல் நீர் கொடுக்க முடியாது என்று டாக்கா இதே இராஜதந்திர பொறியின் தகாத பயனை அனுபவிக்க விரும்புகிறது. அவர்கள் இந்தியாவின் முன்பாக இந்த சுவர் கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்தியா தன் எல்லைகளை ஊடுருவலிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் மற்றும் குடியேறியோரின் படிப்படியான திரும்புவலை எதிர்பார்த்தால்
புதுடெல்லி முதலில் இந்த 2 நீர் ஒப்பந்தங்களிலும் வங்காளதேசத்திற்கு சாதகமாக இறுதி முத்திரை வைக்க வேண்டும் என்று அவர்கள் தெளிவான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நீரின் நியாயமான உரிமையில் இந்தியாவின் கொள்கை தெளிவாகும் வரை தாங்கள் எல்லையில் சரிபார்ப்பு நடைமுறையின் ஒரு பக்கத்தையும் முன்னேற்ற மாட்டோம் என்று இராஜதந்திரத்தின் இந்த சிக்கலான திருப்பம் இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் முன்பு ஒரு மிகவும் கடினமான சவாலை வைத்திருக்கிறது. அங்கே இந்தியா தன் உள்நாட்டு அரசியல், தன் அன்னதாதாக்களின் எதிர்காலம் மற்றும் தன் தேசிய பாதுகாப்பிற்கிடையில் மிகவும் நேர்த்தியான மற்றும் உறுதியான சமநிலையை பேண வேண்டியிருக்கிறது. டாக்காவின் இந்த திட்டமிட்ட நீர் இராஜதந்திரத்தை மற்றும் அவர்களின் முரட்டுத்தனமான நடவடிக்கையை பார்க்கும்போது முதல் பார்வையில் தோன்றலாம் அவர்கள் இந்தியாவை ஒரு மூடிய இடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் என்று. ஆனால் புதுடெல்லியின் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தெற்கு தொகுதியின் அனுபவம் வாய்ந்த உத்தரவியலாளர்கள் இத்தகைய சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் நரித்தனமான அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் கலையில் திறமையுடையவர்கள். இந்தியா இப்போது அண்டை நாட்டின் இந்த மாறிய குரல்கள் மற்றும் நிபந்தனைகளை எந்த பலவீனம் அல்லது பதட்டத்தின் கண்ணோட்டத்திலிருந்தும் பார்க்கவில்லை. மாறாக மிகவும் பொறுமையான மற்றும் தொலைநோக்கிய உத்தரவியல் முறையில் ஒரு அத்தகைய எதிர்நடவடிக்கை தயாரிக்கிறது. அது டாக்காவை தன் இந்த இராஜதந்திர பிடிவாதத்தை மறுபடியும் யோசிக்க கட்டாயப்படுத்தும். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா இந்த செய்தியை தொடர்ந்து வெற்றிகரமாக தந்திருக்கிறது. குடியேறியோரின் திரும்புதல் நிச்சயமாக ஒரு முக்கியமான மனிதாபிமான மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான முன்னுரிமை என்று. ஆனால் அதற்கு ஈடாக நாட்டின் கோடான கோடி விவசாயிகளின் நலன்களையோ அல்லது இந்தியாவின் நீர்வளங்களின் இறையாண்மையையோ எந்த விலையிலும் பேரம் பேச முடியாது என்று. எனவே இந்தியாவிடமிருந்து வெளிப்படும் எதிர்வினை உத்தரவியல் மிகவும் நடைமுறையானது, தர்க்க ரீதியானது மற்றும் பல பரிமாணங்கள் கொண்டது. இந்தியாவின் உயர்மட்ட வட்டாரங்கள் டாக்காவிற்கு இந்த தெளிவான மற்றும் உறுதியான சமிக்ஞைகளை அனுப்ப தொடங்கிவிட்டனர். எந்த ஒரு இருதரப்பு உறவின் வண்டியும் ஒரே பக்கத்தின் நிபந்தனைகளின் சக்கரங்களில் மட்டும் ஓட முடியாது என்று இந்தியா மிகவும் கண்ணியமாக ஆனால் உறுதியாக தெளிவுபடுத்திவிட்டது. தீஸ்தா நதி விஷயம் வெறும் மத்திய அரசின் விஷயம் மட்டுமல்ல, இது முழுவதுமாக மேற்கு வங்காள மாநில அரசாங்கத்தின் சம்மதம் மற்றும் அவர்களது ஒத்துழைப்பின் மேல் நிலைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்திய அரசியல் அமைப்பின் கூட்டாட்சி அமைப்பின்படி நீர் மேலாண்மை முக்கியமாக மாநிலங்களின் அதிகார வட்டத்தில் வருகிறது. இத்தகைய சூழலில் மத்திய அரசு எந்த ஒரு வெளிநாட்டு அழுத்தம் அல்லது இராஜதந்திர சூழ்ச்சியின் வழக்கில் வீழ்ந்து தன் மாநிலத்தின் நலன்களை புறக்கணிக்கும் ஆபத்தை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாது. இதற்கு இணையாக கங்கை நீர் ஒப்பந்தத்தின் எதிர்காலத்தை பற்றி இந்தியாவின் நிலைப்பாடு முற்றிலும் தெளிவானது. 2 நாடுகளின் தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஒரு கூட்டுக்குழு முதலில் நிலத்தில் நீரின் உண்மையான கிடைக்கும் தன்மை, காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் மற்றும் கடந்த 3 தசாப்தங்களின் விரிவான தரவுகளை விரிவாக ஆய்வு செய்யும். அந்த அறிவியல் அடிப்படையில்தான் வெளிப்படையான மற்றும் நியாயமான ஒரு புதிய ஒப்பந்தத்தின் வரைவு தயாரிக்கப்படும். இந்தியாவின் இராஜதந்திர அகராதியில் இப்போது அழுத்தத்தில் சமரசம் என்ற வார்த்தை எந்த சொற்களஞ்சியத்திலும் மீதமில்லை. இந்தியா இப்போது டாக்காவிற்கு அதன் பொருளாதார சார்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பின் நிஜத்தை கண்ணாடி காட்டும் உத்தரவியலில் வேலை செய்கிறது. வங்காளதேசத்தின் புதிய தலைமை இதையும் அறியாமல் இல்லை. தங்கள் தள்ளாடும் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்க இந்தியாவிடமிருந்து கிடைக்கும் தொடர்ச்சியான மின்சாரம், அத்தியாவசிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் மற்றும் இந்தியா வழங்கிய போக்குவரத்து வசதிகள் எவ்வளவு முக்கியமானவை என்று. 2 நாடுகளுக்கும் இடையே அவநம்பிக்கையின் இடைவெளி மேலும் அகலமாகிவிட்டால் அதன் மிகவும் பயங்கரமான தாக்கம் அவர்களுடைய சொந்த வளர்ச்சி விகிதத்திலும் வெளிநாட்டு முதலீட்டிலும் விழும். இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் வட்டாரங்களிலிருந்து இந்த செய்தியும் வெளிவருகிறது. எல்லையில் சட்டவிரோத குடியேறியோரின் அடையாளம் கண்டுபிடிப்பு மற்றும் அவர்களை ஒழுக்கமான முறையில் சொந்த நாடு அனுப்புவது என்பது வெறும் இந்தியாவின் மட்டும் தேவையல்ல. மாறாக வங்காளதேசத்தின் சர்வதேச உருவமுறை மற்றும் அதன் நம்பகத்தன்மைக்கும் இது அவசியமாகும். ஏனென்றால் உலகில் எந்த ஒரு பொறுப்புணர்வுள்ள மற்றும் ஜனநாயக நாடும் தன் குடிமக்களை எந்த சட்டப்பூர்வ அடிப்படையும் இல்லாமல் வேறொரு நாட்டின் மண்ணில் யாரும் கவலைப்படாத நிலையில் விட்டுவிட முடியாது. புதுடெல்லியின் இந்த முதிர்ச்சியான மற்றும் தொலைநோக்கிய இராஜதந்திரம் இப்போது டாக்காவின் ஆட்சியாளர்களை இப்படி சிந்திக்க கட்டாயப்படுத்துகிறது. இந்தியாவுக்கு எதிராக கடுமையான மற்றும் ஆக்கிரோஷமான துணி காட்டுவதை விட பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்து ஒரு மரியாதையான மற்றும் நடுத்தர வழியை கண்டுபிடிப்பதே 2 நாடுகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு ஒரே பாதுகாப்பான வழி என்று. நிறைவு ஆய்வாக பார்த்தால் இந்தியாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே குடியேறியோரின் திரும்புவலை பற்றி உருவாகியிருக்கும் இந்த புதிய இராஜதந்திர அத்தியாயம் வெறும் 2 நாடுகளின் பரஸ்பர எல்லை சர்ச்சை மட்டுமல்ல, மாறாக இது புதிய இந்தியாவின் அந்த உறுதியான மற்றும் முதிர்ச்சியான வெளியுறவு கொள்கையின் அக்கினி பரீட்சையாகும். அங்கே நாம் நம்முடைய அண்டைவாசிகளுடன் இனிமையான மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை வைத்திருக்க விரும்புகிறோம். ஆனால் நம் தேசிய பெருமை,
உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் நம் குடிமக்களின் இயற்கையான உரிமைகளின் விலையில் எந்த ஒரு சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. தீஸ்தாவும் கங்கையும் போன்ற மாபெரும் மற்றும் உயிர் தரும் நீர் ஆதாரங்களை குடியேறியோரின் திரும்புவலின் நிபந்தனையாக பயன்படுத்தும் வங்காளதேசத்தின் இந்த முயற்சி இராஜதந்திர உலகில் ஒரு சூழ்ச்சியாக கருதப்படலாம். ஆனால் இந்தியா இதை சுவர் போல் தெளிவாக்கிவிட்டது. பேச்சுவார்த்தை எப்போதும் சமத்துவமான அளவிலும் பரஸ்பர மரியாதையின் கட்டமைப்பிலும் மட்டுமே நடக்கும் என்று இந்தியா எப்போதும் ஒரு பெரிய சகோதரன் மற்றும் ஒரு பொறுப்புணர்வுள்ள அண்டைவாசியாக தன் கடமையை நன்றாக நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் நாட்டின் எல்லைகளின் பாதுகாப்பு, ஒருமைப்பாடு மற்றும் உள்நாட்டு நிலைத்தன்மை பற்றிய விஷயம் வரும்போது இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்கள் எந்த ஒரு சர்வதேச அச்சுறுத்தலுக்கும் முன்பு தலை வணங்கப் போவதில்லை. வரும் மாதங்களில் இதை பார்ப்பது உண்மையிலேயே சுவாரஸ்யமாகவும் உத்தரவியல் ரீதியாக முக்கியமாகவும் இருக்கும். டாக்காவின் புதிய ஆட்சியாளர்கள் இந்தியாவின் இந்த உறுதியான மற்றும் நடைமுறையான உத்தரவியலை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்று. ஆனால் ஒரு விஷயம் உலகம் முழுவதின் முன்பாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இன்றைய இந்தியா தன் பாதுகாப்பு முன்னுரிமைகளை பற்றி விழிப்புடன் மட்டுமல்ல, எந்த ஒரு அவசரமோ பதட்டமோ இல்லாமல் ஒவ்வொரு இராஜதந்திர சவாலுக்கும் மிகவும் கண்ணியமாக, பொறுமையாக மற்றும் ஊருக்கு உறுதியுடன் பதில் சொல்வதை அறியும் என்று. நண்பர்களே, குடியேறியோரின் சொந்த நாடு திரும்புவதற்கு பதிலாக வங்காளதேசம் வைத்திருக்கும் இந்த நீர் ஒப்பந்த நிபந்தனையை பற்றி உங்கள் தனிப்பட்ட கருத்து என்ன சொல்கிறது? இந்தியா தன் உள்நாட்டு அரசியல் மற்றும் விவசாயிகளின் எதிர்காலத்திற்கு முன்னுரிமை கொடுத்தே எந்த அடியையும் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் மதிப்புமிக்க மற்றும் நடுநிலையான கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள். சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பின் இந்த ஆழமான அம்சங்களை அடிப்படையாக கொண்ட நம்முடைய இந்த சிறப்பு ஆய்வு உங்களுக்கு அறிவுத்திறனை தரும் தகவலாக கிடைத்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக்கும் நம்முடைய ஆய்வு குழுவின் மனோவலிமையை 7வது வானத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மிகவும் முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சமூக வலைதள குழுக்களில் பகிர்வதை ஒருபோதும் மறவாதீர்கள். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இராஜதந்திரம் தொடர்பான இந்த முக்கியமான உண்மை ஒவ்வொரு இந்தியரையும் சென்றடையட்டும். பிராந்திய பாதுகாப்பு, சர்வதேச உறவுகளின் நுண்ணுணர்வுகள் மற்றும் இந்தியாவின் சக்தி வாய்ந்த வெளியுறவு கொள்கை தொடர்பான இத்தகைய தீவிரமான மற்றும் உண்மையான உள்கதைகளை எல்லாவற்றிலும் முன்பாக பெற நம்முடைய சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அறிவிப்பு மணி ஐகானை ஆன் செய்ய மறவாதீர்கள். உங்களுடன் மறுபடியும் சந்திப்போம்.